மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஆடிப்பெருக்கு, ஆடிப்பட்டம், தேடி விதை. சரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியாக. அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம். அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம்? இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம். சரி, ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் விற்றுருவாங்க, கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஊரில் உள்ள எல்லை கோயில்கள், அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது. நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி, இந்து மக்களுடைய தர்மமும் சரி, இந்த ஆடிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையாக வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம். ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம். அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு. நம்மளுடைய பாரம்பரியத்தில், இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பேர் இருக்கும், அதுதான் பிரம்மபுத்திரா. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, கோதாவரி இதே மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும். அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி. அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண். அப்போ இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா, இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 24/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர். அப்போ இந்த ஆடி அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம், அதுக்கு அடுத்தது உகந்தது ஆடி அமாவாசை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள், அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது. அப்போ இந்த தட்சிணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன? அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது. இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாம். எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக, யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும். அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது, சுப நிகழ்வுகள் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை. மிக விசேஷமான அமாவாசை. சரி, அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு
8 முறை தான் கண் விழிப்பார். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது. என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா? செய்யலாம். அது அமாவாசையாக இருக்கட்டும், அது பௌர்ணமியாக இருக்கட்டும், அது அஷ்டமியாக இருக்கட்டும், அது நவமியாக இருக்கட்டும், அல்ல கருநாளாக இருக்கட்டும், வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை, அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது. அப்போ அந்த வாஸ்து நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க 7:23 7:59 வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி. பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது. அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது. நாக சதுர்த்தி அதுக்கு அன்னைக்கே வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு அப்படிம்பாங்க. 18ஆம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்பரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரி கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள். வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதியோரம் இது உண்ண உணவு கொடுத்து தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8/8/2025 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது. அது கொண்டாடக்கூடிய நாள் 8/8/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/8/2025 சனிக்கிழமை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எஜுர்வேதம் உள்ளவங்களும் பூணல் மாற்றக்கூடிய காலம். அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா. உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூணலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 9/8/2025 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/8/2025 புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி. அது சங்கடங்களை விளக்குறது. இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு 7 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/8/2023 சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிம்போம். ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிம்போம். கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது. பண்ணலாம் அஷ்டமியில். அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். சூரியன் ஒரு மாதத்தில் 30 நாளில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது புதன் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் 40லேருந்து 45 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க. இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோல்சார பலன். இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது. அப்படியேப்பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக அமையக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 26/7/2025 வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு. அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு, கூட புதனும் இருக்காரு. அப்போ பார்த்தோம்னாக்க 3 கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் புதன். இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது 17/7/2025 அவர் வக்ர நிலை அடைஞ்சு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க.
எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு தொடர்புடைய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது 29/7/2025 வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார். சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு, செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காரத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29/7/2025 அப்புறம் விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படியேப்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் பார்க்க போகிறோம். இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள். இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம். மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது, ஒரு வாரம் ஆகும். அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது. அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்கள், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் ஆடி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மிக மிக சிறப்பு. இருந்த போதிலும் அவர் மிதுனத்துக்கு போயிடுறார். அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போ ஆடி மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 26/7/2025 அன்னைக்கே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கேயே இருக்கார். அப்போ தனகாரகனாகிய குரு பகவானோட போய் உங்களுடைய ராசியாதிபதியை சுக்கிரனும் 2ஆம் இடத்துல தனஸ்தானமான போய் சேரும்போது உங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான வருமானங்களையும் பல வழிகளை உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடியவராக இருப்பாங்க. அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துலே இருக்கார். அங்கே புதன் பகவான் இருக்கார். அவர் வக்ரமாகி மிதுனத்துக்கு போனாலும் திரும்ப 3/8/2025 அன்னைக்கு திரும்ப அங்கே வந்துடுறாரு. அப்போ சூரியனும் புதனும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாத்தையிலற பெரும்பாலும் இருக்கக்கூடிய காலம். அப்போ எந்த ஒரு முயற்சிகளும் எடுத்தால் அந்த முயற்சிகள்லாம் திருவினை ஆகக்கூடிய காலமாக அமையும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தமாகப்பட்ட விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி புரோக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல வழிகளை காட்டக்கூடிய நிலைமையிலையும் இருக்கார். ஆக மொத்தத்தில் இருந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கும் 9 பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசியின் அதிபதி சுக்கிரன் 26/7/2025 உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதாவது புதுசாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு சைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாங்க அது இந்த இப்போ நிச்சயமாக விலை போகக்கூடிய நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன அப்படின்னா ஆஸ்பத்திரியில் தாயின் உடல்நிலையில் பார்த்தோன்னா ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியே 4க்கு 12 இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே வந்துடுறார். 17ஆம் தேதி அன்றைக்கே
உங்களுக்கு வக்கரகதியில் அடைஞ்சு அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தியாகி ஒரே வாரத்தில் அதுக்கப்புறம் 3-8 வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் வலுத்து போகிறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு ஜோதிஷத்தில் சொல்லுவோம். இதனால் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தனஸ்தான அதிபதியும் தனகாரகனும் சேர்ந்து 2ஆம் இடத்துலேயே இருக்காங்க. அதனால் வந்து பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அதாவது டேப்பிலேருந்து எண்ணெய் எப்படி கொட்டும்போது ஒரு பிசுறு கூட இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு பண வருமானம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். நீங்கள் யார்கிட்ட பேசும்பொழுதும் அவங்கள எப்படி கவர் பண்ணலான்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது. சரி, இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்கள் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன். சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் அதிபதியான வாக்குஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, என்னென்ன முயற்சிகள் எடுக்கக்கூடியது அப்படின்னாக்க 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சாமி நானும் படிச்சிட்டேன், கோர்ஸும் முடிச்சிட்டேன், ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை எப்போதுமே சொல்லியிருக்கு 10ல் ஒரு பாபகிரகமாவது இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம்னாக்க ரிஷபத்தில் 2 பாபகிரகங்கள் இருக்காங்க. ஒன்று சனி பகவான், இன்னொன்று ராகு பகவான். அப்போ 2 பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த 2 பாவகிரகங்களையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்க்குற இடத்தை இன்னும் பலப்படுத்துவார். அப்போ குருவுடைய பார்வை விசேஷமான பார்வை, 9ஆம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சாமி நானும் இந்த கம்பெனியில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன், இன்னும் ஒரு டெப்டேஷனில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போயிட்டு இதை மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வர மாதிரி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அந்த அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு. அப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. கடவுள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எப்பவுமே தெய்வம் மனித ரூபினே. எப்போதுமே கடவுள் தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாது. அதனால தான் ஒவ்வொரு கிரகங்களும் நவ கிரகங்களை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அப்படி அந்த நவ கிரகங்களை வச்சுக்கிட்டு செய்யும்பொழுது பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது வேலையில் ஏற்றம் மாற்றம் உண்டாகும். சரி, இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருந்தாலே எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் கொஞ்ச நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னாக்க குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் குடும்பம் அமையலை, சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு காரணம், என்ன காரணம்னு தெரியாமலே தட்டி போயிட்டுருக்கு, கிட்டக்க வருது, பொறுத்தலைன்றாங்க, அது இல்லைன்றாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பத்திரிகை மாற்றக்கூடியவங்க ஜாதக பரிவர்த்தனை செஞ்சுட்டு ஆவணி வரும்பொழுது நிச்சயதார்த்தம் நடக்குமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அடுத்தது புத்திரக்காரனான குருவும் இருக்காரு. அப்போ 5ஆம் இடம் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்போ குடும்பம் அமைஞ்சு புத்திரர்கள் பாக்கியங்கள் கிடைக்காத ரொம்ப நாளாக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், சாமி எனக்கு வம்சம் இருந்து என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும்
ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாள்னு வரும். அதுக்கு பேர் சந்திராசிரம நாள் அப்படின்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனிச்ச நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரமம். சந்திராசிரமம் அப்படின்னாக்க சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு ஒளி கிடைக்கல, சந்திரனுக்கு ஒளி கிடைக்கல, அது எந்த நாள் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலனால எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அந்த ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிற போது இந்த மூளை நமக்கு செயல்படுறது குறைவாக இருக்கும். அப்போ அந்த செயல்படுறது குறைவாக இருக்குங்கிற காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணி நீங்கள் புதியதாக ஏதாவது தொடங்குறீங்க, புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தவறான முடிவு எடுத்துருவீங்க. அந்த தவறான முடிவு எடுக்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கி இல்லை, பின்னாடி. அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்குற போது 5/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் 11:51 ஆரம்பிக்குது. 6/8/2025 புதன்கிழமை, 7/8/2025 வியாழக்கிழமை. ஆக இந்த 2.25 நாட்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது இரவு 9:06 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை புதிய முயற்சிகளுக்கும் பிரயாணத்துக்கும் தவிர்க்கணும். இந்த ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து இப்போவே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இதுகளை மாற்றிக்கிறங்க. இப்போ நாங்கள் சொன்னது அனைத்துமே இந்த மாதத்தினுடைய கோச்சார பலன்களை வச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னங்கள் வெவ்வேறு லக்னங்கள் அமையும், வெவ்வேறு தசாபுத்திகள் வரும். அதனால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அந்த சங்கடங்களை நீக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போயிட்டு, சங்கடமாக இருக்கிறவங்க போய் அந்த ஜோசியரை பார்த்து அதனுடைய விளைவுகள் எப்போ நீங்குது, எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. மேலும் இந்த மாதத்தில் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியும். அதனால் உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள அம்மன் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறதும் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதும் உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம். அவர்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் சேரும். தொழிலில் ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன், ரிமார்க்கபிள் மைல்ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரியான விஷயம், ஷேர்ஸு, இதிலெல்லாம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு பார்த்தலையானால் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொழில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், புதுசாக ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோ, அதாவது சின்னத்திரை, பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பால் துறை, அதை தவிர பார்த்தலையானால் பால் பதனிடும் துறைகள், துணி, அதாவது கிளாத்து, த்ரெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், பூம் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு
பெரிய ஏற்றம் கிடைக்கும். அருகில் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.